சேனல். ஒரு ஸ்பெஷலான டேல ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கும்போது அந்த டே இன்னுமே ஸ்பெஷல் ஆகும். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெட் வெல்வெட் கேக் செய்ய ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா 2 கப், 250 கிராம் கப்பில் 2 கப் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு சிட்டிகை. இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சளிச்சிடுங்க. அவ்வளோதான். ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுடுங்க. அடுத்து இன்னொரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் 100 கிராம் அன்சால்டட் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ பட்டரை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டு எண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துருங்க. இப்போ பட்டரையும் ஆயிலையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு திக் ஆயிடுச்சு. இதில் 1 கப் பவுடர் சுகர் 250 கிராம் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 பேட்சாக சேர்த்து இதோட பீட் பண்ணிக்கலாம். இது பாதி எடுத்துடுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மீதி இருக்க எல்லா பவுடர் சுகரையும் இதில் சேர்த்துருங்க. மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல க்ரீமியா இருக்கு. இதில் முட்டை 4 1 by 1 உடச்சி சேர்த்துக்கோங்க. 4 முட்டைகளையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி 1 by 1 சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்த முட்டையும் உடச்சி சேர்த்துடலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது முட்டை, இதையும் உடச்சி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டு 4வது முட்டை, இதையும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கம்ப்ளீட்டாக பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க எவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கிதுன்னு. அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ ஓரங்களில் இருக்கிறத லைட்டாக எடுத்து விட்டுட்டு அடுத்ததான் இதில் வெனிலா எசன்ஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வினிகர் 1.5 டேபிள் ஸ்பூன், ரெட் ஃபுட் கலர் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/4 கப், அப்படி இல்லைன்னா 6 டேபிள் ஸ்பூன் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஸ்பீடில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப பீட் பண்ண தேவையில்ல. எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். ஒரு சூப்பரான ரெட் கலர். அடுத்ததான் இதில் நம்ம ஃபர்ஸ்டே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மைதா கொக்கோ பவுடர் அதை வந்து 2 பேட்சாக இதில் சேர்த்துக்கோங்க. பாதியை நான் இதில் சேர்த்துட்டேன். ரொம்ப பொறுமையாக இதை கலந்து விடுங்க. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து ஹேர் பபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அது உடைய ஆரம்பிக்கும். அது உடஞ்சிடாம இருக்க ஒரு மிக்சிங் மெத்தட் இருக்கு. நம்ம வந்து கேக்கு அடியில் வந்து இப்படி எடுத்துட்டு வந்து மேலே தடவிட்டு சென்டரில் ஒரு கோடு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மீதி பாதியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. அதே மெத்தட்லேயே தான் ரொம்ப பொறுமையாக கலந்து விடணும். அப்போதான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது ஒரு ஹார்டின் ஷேப் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் ட்ரே வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் கீழே. இதில் நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை உள்ள சேர்த்துருங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை தட்டி விடுங்க. ஹேர் பபிள்ஸ் இருந்தால் உடஞ்சிடும். இதை வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் டெம்பரேச்சர் 170 டிகிரி வச்சுக்கோங்க. 35 மினிட்ஸ்க்கு இது நல்லா பேக் ஆகி வரட்டும். கேக் பேக் ஆகிட்டு அதுக்குள்ளார இன்னொரு பவுலில் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 100 கிராம் விப்பிங் க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் நீங்கள் பீட் பண்ணும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். பால் 200 ml நல்லா ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பால் இதில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஸ்கை வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பீட் பண்ணலாம். இதை நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா க்ரீம் நல்லா பீட் ஆகி வந்திருக்கு. இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பீட் பண்ணனால கொஞ்சம் சூடாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கேக் மேலே அப்ளை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வரும். 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு குச்சை வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ கேக் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அப்படியே விட்டுறலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ இதை 2 கட் பண்ணிடலாம். இப்போ கேக்கை நல்லா கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த விப்பிங் க்ரீம் அதை வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 அறுத்து வச்சிருந்த இன்னொரு பண்ணை இது மேலே வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அதில் மீதி இருக்க க்ரீம்லேருந்து கொஞ்சம் போல எடுத்து இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்க க்ரீமை கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அழகாக க்ரீமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது மேலே இன்னும் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணலாம். நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டிருந்த அந்த க்ரீமை இது மேலே அப்படியே லைட்டாக புழிஞ்சு விடுங்க. நான் வந்து இந்த மாதிரி ரோஸ் மாதிரி ட்ரை பண்ண போகிறேன்.
இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வரலன்னா டைரக்டா கேக்ல ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பிளேட்ல லைட்டா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேக் மேல இந்த மாதிரி டைரக்டா புழிஞ்சு விடுங்க. ரொம்ப அழகா வந்திருக்கு. மீதம் இருக்கிறத நம்ம விருப்பம் போல சைட்ல கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப பிளைனா ஒயிட்டா இருக்கிறதுனால இந்த ரோஸ்க்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதை வந்து அப்படியே தூவி விட்டுருங்க. சென்டர்ல உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க எழுதிக்கலாம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு உங்க கையால நீங்க இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வா, ஒரு அட்டகாசமான ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு கேக்கு. ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு. அப்படியே பேக்கரியில வாங்குற மாதிரியே இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.